நம்மளோட மூக்கு இருக்குல்ல, இதை சார்ந்த நிறைய ஃபேக்ட்ஸை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சினிமாவில் நடிக்கிற பல நடிகைகளும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு போவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என் முகத்தில் மற்ற எல்லாமே ஓகேப்பா, ஆனால் என் ஃபேஸ் எப்படி ஸ்டைலாக லுக்காக காட்டுறது ஷார்ப்பான நோஸ் தான். அந்த நோஸ் தான் கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குது. நான் இதுக்காக இது போல் சிகிச்சைலாம் மேற்கொண்டு என் மூக்கை ஷார்ப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அழகுன்ற ஒன்று 100% ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா அங்கே அழகான மூக்கு அப்படின்றது அத்தியாவசியன்றது சினிமா உலகம் மூலமாக நம்மளுக்கு தெளிவாக தெரிய வந்துருச்சு. நாம் பெருசாக அதை கேர் பண்ணல, அது உண்மை. கண்ணு காது மூக்கு எப்படி இருந்தாலும் ஓகே, நம்ம பேரை கூப்பிட்டா திரும்பி பார்க்குறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம அதில் கேர் பண்ணல. ஆனால் இந்த சினிமா நடிகைகளுக்கெல்லாம் அவங்களோட அழகு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த ஒரு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க அழகாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் திறமையாகவும் இருக்கணும். ரெண்டுத்தில் ஒன்று குறைஞ்சாலும் வாய்ப்புகள் தேடி வராது. ஸோ அதனால தான் அவங்க ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் ஆர்ந்துமே அவ்வளோ உன்னிப்பாக கேர் எடுத்துப்பாங்க. அதில் முக்கியமாக அவங்க கேர் எடுக்கிறது தான் இந்த மூக்கு. ஆக்சுவலாக இந்த மூக்கோட ஷேப் இருக்குல்லங்க, நமக்கு தெரிஞ்சு ரெண்டு வகை தான் சொல்லுவோம். ஒன்று ஷார்ப்பாக இருக்கும், அந்த மேலே இருக்க கார்னர், அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி ரவுண்டாக இருக்கும், அதாவது கொஞ்சம் மழுங்கி போன மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லணும், உலகம் முழுக்க பல ஆய்வாளர்கள் நடத்தின ரிசர்ச்சில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. அடிப்படையாக 14 ஷேப்ஸ் இருக்காங்க மூக்குக்கு. ஒவ்வொரு மனுஷ மூக்குமே வேறுபட்டு இருக்குமா அந்த ஷேப்பில். நான் சொல்கிற இந்த 14மே பேசிக்கானது. இதை தாண்டியும் ஒரு சிலருக்கு மூக்குகள் ஷேப் அப்படி மாறி மாறி இருக்கலான்றாங்க. ஆனால் இந்த 14லேருந்து ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 விதமான மூக்கோட ஷேப்ஸில் பெரும்பாலான மனுஷங்க வந்துருவாங்களாம். அதில் மொதல் ஷேப் பார்த்தீங்கன்னா கிரீக் நோஸ் அப்படின்றாங்க. இந்த ஸ்ட்ரைட்டாக மூக்கு இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கிரீக் நோஸ். ரெண்டாவதா ஹாக் நோஸ் அப்படின்றாங்க. அதாவது ஷார்ப்பாக வரும் அண்ட் அதே நேரம் முன்னாடி ஹூக்கு மாதிரி வரும், கிளி மூக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லிட்டலாக அது மாதிரி. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளஷி நோஸ், அப்படி தசைப்பிடிப்போ ஒரு மூக்குறது அப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3க்குள்ளே பெரும்பாலும் நம்ம ஃபாலோ ஆகிடுவோம். இதை தாண்டி இருக்கிறதெல்லாம் தான் இந்த 14 இருக்கிற இதர வகைகளை வந்துடுது. இந்த தும்மல் அப்படின்றது எங்கேருந்து வருது, இந்த ஒரு கேள்விக்கு பிறகு பதில் கிடைக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேரியை முன்வைப்பாங்க. இப்போ வரைக்கும் அது சார்ந்த ஆய்வு பெருசாக போய்கிட்டு தான் இருக்குது. எப்படி கொரட்டைக்கு நம்மளால் பெருசாக கண்டுபிடிக்க முடியல பதில், அதே போல் தான் இதுக்கும். ஆக்சுவலாக இந்த தும்புற ஸ்டைல் இருக்குல்லங்க, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் சத்தம் போட்டு தும்புவாங்க, அவங்க தும்முனா சுற்றி இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்கணும். அப்படின்னா ஒரு சிலர் தும்மறதே தெரியாது, வெறும் லைட்டாக இச்சி சவுண்டு மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே பெருசாக இருக்காது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் தும்முற ஸ்டைல் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக ஜெனட்டிக்காக வரதாங்க. நம்மளோட மூதாதையர்கள் இருப்பாங்களே, அவங்க தும்மி இருக்க ஸ்டைல் இருக்குல்ல, அது மரபணு வழியாக கடத்தப்பட்டு அது வரைக்கும் நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுமா. இதையும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு தும்மலில் பார்த்தீங்கன்னா 40,000 ட்ராப்லெட்ஸ் வெளியேறுதாங்க. இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டப்ப மாஸ்கை போடு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு காரணமே ட்ராப்லெட்ஸ் மூலமாக கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக ஏற்படுது அப்படின்றதுனால தான். அப்பேற்பட்ட ட்ராப்லெட்ஸ் ஒரு தும்மல்லையே 40,000 வெளியே வருதான். இது இன்னும் புரியலையா, தெளிவாக சொல்கிறேன். இந்த படத்தை பாருங்கள், மழை சாரல் மாதிரி தெரிக்குது, இதுக்கு பேர் தான் ட்ராப்லெட்ஸ். ஓகே, ஆக்சுவலாக இதோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவை தும்முறப்ப மணிக்கு 20 மைல் வேகத்தில் இந்த ட்ராப்லெட்ஸ் வெளியேறுதான். எவ்வளோ ஸ்பீடு பாருங்க. ஆக்சுவலாக இது எந்த அளவுக்கு ரேடியஸ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் தும்மிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ராப்லெட்ஸ் எவ்வளோ சுற்றளவு வரைக்கும் விழுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் வரைக்கும். இதோட ஓப்பன் டோர் பார்த்தீங்கன்னா 2, ஒன்று வாய், இன்னொன்று மூக்கு. இதில் அதிகப்படியான ட்ராப்லெட்ஸ் வெளியேற வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய் தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டுங்க, நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறப்ப நம்மளுக்கு தும்மலே வராது, கவனிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தும்மலை தூண்டுற நர்வ்ஸ் இருக்குல்லங்க, அந்த நர்வ்ஸும் நாம் தூங்குறப்ப சேர்ந்து அதுவும் தூங்கிக்கிட்டே இருக்குமா. அந்த பைப்புன்னு சேர்ந்து தூங்குறதுனால தான் நமக்கு தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் தும்மல் வரமாட்டுது. சில மார்க்கத்தவர்கள் இன்னொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அதாவது தும்மிட்ட உடனே அவங்க ஒரு கடவுள் பேரை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க நம்ம சொல்லுவாங்க, இல்லைப்பா நம்ம தும்முற அந்த ஒரு செகண்ட் இருக்குல்ல, அந்த நேரத்தில் நம்ம இதய துடிப்புன்றது நின்று ஸ்டாப் ஆகும். அவங்க சொல்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்கிற நம்பிக்கையை நின்று ஸ்டாப் ஆகும். இதயம் துடிக்காமே போயிடுச்சுன்னா செத்து போனவன் தான் அவன். அதாவது உயிருள்ள மனுஷன் சொல்ல மாட்டோம், பணம் தான் சொல்லுவோம். ஸோ எனக்கு கடவுள் மறுவாழ்வு கொடுத்துருக்காரு. இந்த தும்மலை சார்ந்தவங்க இப்படி சொல்கிறாங்க, எனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்காரு, அதனால் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்றாங்க. அவரவர் நம்பிக்கை அவரவர்களுக்கு. இந்த மூக்குன்ற ஒரு உறுப்பு, பல பேர் அழகுக்கான உறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கள, அந்த ஒரு உறுப்பு 10 வயசுக்குள்ளேயே ஒட்டுமொத்த வடிவத்துக்கும் வந்துருமாங்க. அதாவது இந்த பையனோட இல்லை அந்த பொண்ணோட மூக்கு ஷேப் அப்படின்றது இதுதான்னு 10 வயசில் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 15 வயசுலேருந்து 17 வயசு வரைக்குமோ, ஆண்களுக்கு 17 வயசுலேருந்து 19 வயசு வரைக்குமோ மூக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. நம்ம சாகிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருக்காது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆண்களுக்கு அதிகபட்சம் 19 வயசுக்குள்ளே தான், பெண்களுக்கு அதிகபட்சம் 17 வயசுக்குள்ளே தான். நாம் தினமும் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். சுவாசம் இல்லைன்னா நம்மளுக்கு உயிர் கிடையாது. ஸோ காற்று தான் நமக்கான எரிபொருள். அப்பேற்பட்ட அந்த காற்றை நாம் ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு சுவாசிக்கிறது ஈசிக்கிறது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், மூக்கின் வழியாக உள்ள நுழையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதோட அளவு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், 20,000 லிட்டர்ஸ்னு எடுத்துக்கங்க. காற்றை 20,000 லிட்டர்ஸ்னு கணக்கு பண்ணிங்க. அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே நாம் காற்றை உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த சளி சொல்கிறோம் பார்த்தீங்களா, காய்ச்சல் நேரத்துலாம் அதோட தன்மையை வச்சு டாக்டர் சொல்லிடுவாங்க உடம்புல இந்த பிரச்சனைலாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட அந்த சளியை பொறுத்த வரைக்கும் நோஸ் அண்ட் சைனசஸ் மூலமாக மட்டுமே ஒரு நாளைக்கு 1 லிட்டர் சளி உற்பத்தி ஆகுதான். இந்த தகவல் ஆக்சுவலாக பல பேருக்கு மலைப்பாக தான் இருக்கும். 1 லிட்டரா, வாய்ப்பே இல்லையே, எனக்கு அந்த பிரச்சனையே இல்லையே எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றது ப்ரொடக்ஷன் மட்டுமே சொல்கிறேன். இந்த அளவுக்கு இருக்குமா ஒரு நாளைக்கு? நம்மளால் எத்தனை வாசனைகளை நுகர்ந்து கரெக்டாக இதோட வாசனைன்னு சொல்லிட்டு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும்? இதை யோசிச்சிருக்கீங்களா? அந்த நம்பர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா, ஆமாம்பா பூ ஸ்மெல்லு, ஒரு பர்ஃப்யூமில் 10 டைப்பு, அப்புறம் அந்த வாசனை இந்த வாசனை இதெல்லாம் சேர்த்து என்ன ஒரு 100 150 அப்படின்னுவோம். ஆனால் உண்மை என்னென்னா 10,000க்கும் மேற்பட்ட வாசனைகளை நம்மளால் அடையாளம் காண முடியுமா இந்த மூக்கு பைபிளை வச்சு? அண்ட் மெமரி சென்டராகவும் இதே மூக்கு தான் பயன்படுத்தாங்க. இது இன்னும் உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ நாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தரை சந்திச்சிருப்போம். அவரை நாம் ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணியிருப்போன்னு வச்சுக்கல, சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போ அவரோட பர்ஃப்யூம் ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு வாசனை அது நம்ம மைண்டுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிருக்குமா? ஒரு 10-15 வருஷம் கழித்து அதே ஸ்மெல் இன்னொருத்தர்கிட்ட இருந்தோ இல்லை ஒரு இடத்துல இருந்தோ வருது அப்படின்னா, அந்த ஸ்மெல்லை நாம் நுகர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் சொல்லுமா, இது அந்த பர்சனோட ஸ்மெல்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா எந்த அளவுக்கு ஒரு மெமரி சென்டரா இது பயன்படுதுன்னு சொல்லிட்டு? நானும் இதை பற்றி பெருசாக பேச வரான்னு பார்க்குறேன், ஆனால் கண்டென்ட்டில் தொடர்ந்து விடாமல் வந்துக்கிட்டே இருக்கு. திரும்ப மூக்குச்சளியை பற்றி தான். அதாவது இதோட நிறத்தை பேஸ் பண்ணி ஆரோக்கியத்தையும் இல்லைனா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கலான்னு பல பேர் இப்போ வரைக்கும் ஆணித்தரமாக சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பிங்க் நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்த்தி நேசல் மியூக்கோஸ் மெம்பரேன்னு அர்த்தமாங்க. அதுவே ரெட்டு, அதாவது சிகப்பு நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்குன்னு அர்த்தமா. அந்த அல்டிமேட்டாக மியூட்டட் பிங்க் அப்படி இல்லைனா கிரே கலர் இந்த நிறங்களில் இருந்துச்சுன்னா நேசல் அலர்ஜியை குறிக்கிறது தான். நாம் இப்போ தான் நிறைய ஏர் பியூரிஃபையர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த உலகத்தோட ஏர் பியூரிஃபையர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மனுஷ குலத்துக்கு பரிச்சயமானது இந்த மூக்கு தாங்க. ஏன்னா நம்ம மூக்கு தான் நுரையீரலுக்கு போக வேண்டிய அந்த சுவாச காற்று இருக்குல்ல, அதை ஃபுல்லாக பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். மூக்கு அந்த வேலையை பண்ணுறதை மட்டும் நிறுத்திடுச்சு அப்படின்னா என்னாக யோசிச்சு பாருங்கள். அண்ட் இந்த கொரட்டை விஷயம், இதை பற்றியும் கண்டிப்பாக பஞ்சாயத்தை பேசியே ஆகணும். இந்த விவாகரத்து சார்ந்த பல பேரும் பல காரணங்களை கோர்ட்டில் தெரிவிப்பாங்க. ஆனால் ரேராக பார்த்தீங்கன்னா கொரட்டை விட்டுறதை கூட தெரிவிச்சிருக்காங்க சில பெண்கள். நடக்காத சொல்லி நடந்திருக்கு. சில ஆண்களும் தெரிவிச்சிருக்காங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்ப, நைட்டு தூங்க முடியலங்க இவ கூட ஃபுல்லாக கொரட்டையாக விட்டுக்கிட்டு இருக்காரு. மியூச்சுவலாக 2 பேரும் சொல்கிற குற்றச்சாட்டு தான் இது. ஆக்சுவலாக இந்த உலகத்தில் 2 பேர் தான் கொரட்டை விடுறாங்கன்னு கிடையாதுங்க. ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45% ஆண்கள் தூங்குறப்ப கொரட்டை விட தான் செய்கிறாங்க. பெண்கள் விதிவிலக்கு கிடையாது, 25% பெண்கள் கொரட்டை விடுறாங்க. ஆனால் அந்த கொரட்டை வாயிலிருந்து வருதா மூக்கிலிருந்து வருதான்றதான் பெரிய கேள்வியே. இவ்வளோ தூரம் நான் சொன்னதை வச்சு நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருப்பீங்க? அப்போ மனுஷ பயப்படுங்க நமக்கு தான் இந்த வாசனையை அறிகிற திறன் அதிகமாக இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. நம்மளை விட இந்த விலங்குகள் இருக்குல்லங்க, அந்த விலங்குகளுக்கு தான் ஒரு வாசனையை அறிகிற திறன், மோப்ப சக்தின்னு சொல்லுவோம் பாருங்க, அது ஹெவியாக இருக்குமா. அண்ட் ஒருத்தரோட மூடை ஒரு வாசனையால் செட் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஒரு உதாரணத்தோடய சொல்கிறேன். ஒரு பூக்கடையை தாண்டி நீங்கள் போகிறீங்க, அந்த வாசனையை நீங்கள் நுகர்றப்ப உங்களுக்கு ஏற்படுற பாசிட்டிவான மாற்றத்தையும் ஒரு சாக்கடை பக்கம் நீங்கள் கிராஸ் பண்ணி போகிறீங்க, அங்கே ஏற்படுற அந்த துர்நாற்றம் இருக்குல்ல, இந்த நாற்றத்தை நீங்கள் ஏற்கிறப்ப உங்களுக்கு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டும் செட் ஆகும். இப்போ புரியுதா? இதை தான் சொல்கிறேன். நம்மளோட மூடு ஹாப்பியாக இருக்கணுமா, சேடாக இருக்கணுமா, இல்லைனா உச்சகட்ட அளவுக்கு விரக்தி போகணுமா அப்படின்றத ஒரு வாசனையால் முடிவு பண்ண முடியும். இந்த இன்ஃபோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதா இருந்தால், பிறந்த குழந்தை இருக்குல்லங்க, ஒரு மாதிரி பால் வாசனை வீசும்னு சொல்லுவோம் பாருங்கள் பிறந்த குழந்தை மேலே. இந்த வாசனை எல்லாராலையும் ஈர்க்கப்படும். நம்ம என்னதான் முதல்ல அப்படி முகத்தை சுழிச்சாலும் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு அடிக்ட் ஆகும். பார்த்துருக்கீங்க, எடுத்து கொஞ்சிக்கிட்டே இருப்போம் குழந்தைய. அதுக்கு சைக்காலஜியில் ஒரு காரணமும் இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஹார்மோன் காரணமும் இருக்குது. அதாவது டோப்பமைன், இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டோப்பமைன் அப்படின்றத ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிகராக தான் இந்த பிறந்த குழந்தை வாசனை இருக்குல்ல அது இருக்கான். அந்த டோப்பமைன் சுரக்கிறதுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுருமா. இந்த டோப்பமைன் அப்படின்றது ஹார்மோன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லலாம், அப்படி அதுவும் இல்லையா பிரெயின் கெமிக்கல்னு சொல்லலாம். இது 3மே குறிக்கிறது டோப்பமைன் தான். இந்த டோப்பமைன் சார்ந்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்கிறேன்னு, இந்த உடல் உறவில் ஈடுபட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்துலையாக இருக்கட்டும், அடிக்டிவ் ட்ரக்ஸ் இருக்குது பாருங்கள், புரிய நினைக்கிறது இதுன்னு, அதுவாக இருக்கட்டும், அண்ட் சில குறிப்பிட்ட உணவு வகைகளை நாம் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப, இந்த 3 விஷயங்கள் நடக்கிறப்ப டோப்பமைன் அப்படின்றது அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்குமா. அதனால தான் நம்மளையும் தாண்டி ஒரு நிலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நடக்குது. நம்ம வாய்ஸோட டோன் இருக்குல்ல, இந்த டோன் ஏதோ நம்ம வோக்கல் கார்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த டோன் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுவும் உண்மை கிடையாதுங்க. மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கப்போ யாருன்னா பேசுனா கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மாதிரி நம்மளே கேட்போம் பாருங்க, என்னடா மூக்கு அடைச்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குன்னு. உண்மை அதுதான்.
நம்ம வாய்ஸ் டோனையே மூக்கு நினச்சா மாற்ற முடியும். இவ்வளோ தூரம் அறிவியலை பற்றி நிறைய சொல்லிட்டேன். ஆன்மீகத்தையும் ஒரு தொட்டு வந்துடலாமே. ஆன்மீகத்தில் பொதுவான ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. இந்த யோகம்ன்ற ஒன்றத்தை தான் அவங்க அல்டிமேட்டாக பார்ப்பாங்க. மூச்சை கட்டுப்படுத்தினாலே போதும், சகலத்தையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை நிரூபணமாக பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா பல பேருமே நான் இந்த டைமென்ஷனுக்கு போகிறேன், உலகத்தை கடந்த நிலையில் இருக்கேன், பிரபஞ்சத்தினால பார்க்க முடியுது, அது இதுன்னு பல விஷயங்களை சொல்லுவாங்க. அதில் உருட்டுகள் அப்படின்றது ஊரை ஏமாத்திரம் பண்ணுற வேலை, அதை விட்டுருங்க. ஆனால் இதில் நிரூபித்த பல ஞானிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இது ஆன்மீக வழி பார்த்தாலும் கரெக்டு தான், அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் கரெக்டு தான். நம்ம உடம்பு இயங்கிறதுக்கு எரிபொருள் என்னங்க? மூச்சு காற்று. அதை கரெக்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே 1008 பிரச்சனைகளை உடம்பு வந்து நீக்கலாம் போல இருக்கு. இந்த உண்மை ஆன்மீகத்தில் தெளிவாக புரிய வைக்கப்பட்டிருக்கு, அறிவியல் உலகத்துலேயும் தான்.